ரொம்ப சீரியஸாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கான ஹெல்த்து, நம்ம குடும்பத்துக்கான ஹெல்த் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிப்போம். நிறைய வீடியோ இதை பற்றி நம்ம நிறைய தடவை சொல்லியிருந்தாலும் இந்த முறையும் நான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்? நம்ம வீட்டை நம்ம சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அது எய்தர் முருகனாக இருக்கலாம், வர்கீஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஹிதாயத்துல்லாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாங்க. நல்லா இருப்பாங்க, திடீர்னு செஸ்ட்டில் ஒரு பெயின்ப்பா, ஷோல்டர் ஒரு மாதிரி இருக்குது, வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. பார்த்தா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஐசியூ கொண்டு போயிருப்பாங்க, கொஞ்ச நாள் ஐசியூவில் இருந்திருப்பாங்க, வெளியில் வந்திருப்பாங்க, ஒரு 20-30 லட்ச ரூபா செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 20-30 லட்ச ரூபா சாதாரணமாக நம்மளை மாதிரியான மனிதர்கள் யோசித்து பார்க்க முடியுமான்னு கேட்டால், நம்ம சேமித்து வச்சுருந்த தங்கத்தை விற்றுருப்போம், நம்முடைய அனைத்து விதமான சேவிங்ஸையும் கடனையும் வாங்கி தான் இந்த ஹாஸ்பிட்டல் பில் அப்படிங்கிறத கட்டியிருப்போம். இந்த நிலைமை ஒரு ஆளுக்குன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சேவிங்ஸ் நம்ம கைவிட்டு போகாமையும், நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் நம்மையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறது? எவ்வளவு சுலபமாக, எவ்வளவு சீப்பான ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அதுவும் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தனிநபருக்கு நாம் எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை விட ரொம்பவே சிறப்பானது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்காங்க, இப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட்டு என்ன, அது இப்போ நிறைய பேர் எடுத்து வச்சுருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபேமிலி கவர்டு அண்டர் ஒன் அம்பர்லா அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்டான டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இது யாரையெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு தகப்பனாவோ ஒரு மகனாவோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய அப்பா அம்மா இப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கவர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மென்டல் பீஸுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கும், இந்த இன்சூரன்ஸை பற்றிலாம் நம்ம நிறைய டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் ஒரு QR கோடும் கொடுத்துருக்கேன், அது வழியாக நீங்கள் இன்ட்ராக்டிவ் பண்ணலாம். சரி, இது ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும்தான் கவர் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை உங்கள் மாமனார் மாமியாரை கவர் பண்ணுறதுக்கான அந்த இன்சூரன்ஸும் இருக்குது. சில நிறுவனங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிபிலிங்ஸையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷனையும் கொடுக்குறாங்க. இப்படி பல விதங்கள் இருக்குது. பிளான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மாதம் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய். கவரேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் வரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைனில் நம்ம எடுக்க போனால் 25% வரை நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எதெல்லாம் இது கவர் பண்ணும், இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் கவர் பண்ணுன்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது தான். நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கான என்டையர் செலவுகளை யார் ஏற்றுக்கொள்வாங்க? நம்முடைய இன்சூரன்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு இருக்குது. ட்ரீட்மெண்ட் முடிந்து நம்ம டிஸ்சார்ஜ்லாம் ஆன பிறகு நமக்கு சில செலவுகள் இருக்கும். அதையும் நம்ம இதில் கவர் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இருப்பது தான் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், சில ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சில விதமான டெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம அட்மிட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஒரு நாளில் முடிஞ்சு வெளியில் வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இன்சூரன்ஸ் கவர் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான். ஏன்னா நான் இது ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்கேன். வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸை நம்ம வரவழைத்து அந்த கவரேஜும் இதுக்குள்ளே வந்துடுதாங்கிறத செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதற்கு நான் கொடுத்த அந்த லிங்கில் நிறைய ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஆட்-ஆன்ஸும் பண்ணலாம். ஸோ இந்த ஃபில்டர்ஸ், ஆட்-ஆன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்ச பிறகு தான் எப்போவுமே உங்களுக்கான, உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும். இல்லை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எனக்கு தெரியணும், தமிழ்லேயே தெரியணும்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இதில் மிக முக்கியமாக, அடுத்ததாக நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய நபர்களையும் நம்ம இதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம், ஆட்-ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டர்னிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சம் ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அதையும் கவர் பண்ணுறாங்க. கர்ப்ப காலத்தையும் குழந்தை பிறப்பையும் அதில் கவர் பண்ணுறாங்க. அடுத்ததாக நமக்கு பிறந்த குழந்தையும் இது கூட சேர்த்து மொத்தமாக அதை செக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஃபேமிலி மொத்தம் கவர் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ப்ரீமியம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே வெரி லோ ப்ரீமியமாக இருக்கும். இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் தனித்தனியாக எடுக்கிறத விட குடும்பமாக எடுத்துட்டோம்னா இது ரொம்ப லோவாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு என்னன்னா, கரெக்டான கவரேஜ் வைக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த கவரேஜ் எப்படி வைக்க முடியும்? நம்ம குடும்பத்தில் யார் ரொம்ப வயதானவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு 10 நாள் இல்லாட்டி 5 நாள் ஐசியூவில் வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கவர் ஆகுமோ அதுதான் நம்முடைய இன்சூரன்ஸினுடைய கவரேஜாக இருக்கணும்.
எடுக்கணும். இல்லை வீட்டில் நாமளும் நம்முடைய குழந்தைகள் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல கவரேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கவரேஜ் எடுங்க அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நிலைமை வெவ்வேறு விதமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான கவரேஜ் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். பட் நார்மலாக எல்லாருமே எடுக்கிறது ஒரு 20 to 25 லட்சம் ரூபாய்க்கான கவரேஜ் எடுப்பாங்க. அது அந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரீமியமும் நம்ம கைக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கிறதுனால தான். உங்களுக்கு இன்னும் இன்கம் இருக்குது, இல்லை என்னால் அதிகமான ப்ரீமியம் கட்ட முடியும், ஒரு 60-65 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்தாலும் ரொம்பவே நல்லது தான். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதையே நான் சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் நான் சொன்னேன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, நம்ம வீட்டில் யாருக்கோ ஒரு நபருக்கு முடியலை, பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள அட்மிட் பண்ணும்போது சார் இது ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் பண்ணி எடுக்க முடியும், கேஷ்லெஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்னா, நம்ம அங்கே அட்டன் பண்ணதுலேருந்து நம்ம அவங்கள அட்மிட் பண்ணுறோம்ல, அதிலிருந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ₹1 கொடுக்காமல் இருந்தால் அது பேர் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா ஃபஸ்ட்டே நம்ம எல்லா செலவுகளையும் செஞ்சுட்டு அந்த பில்லெல்லாம் வாங்கி நான் இப்படிலாம் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த பணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்ளை பண்ணுறது தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எய்தர் X or Y எடுக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸோ இல்லாட்டி 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் மெஜாரிட்டியான நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இதை கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்களா, நீங்கள் எடுக்கக்கூடிய நிறுவனம் அந்த இன்சூரன்ஸினுடைய நிறுவனம் அந்த ஹாஸ்பிட்டல் கூட டைப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் எடுக்கணும். கவரேஜ் அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம், குழந்தைகள் அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வரை கவரேஜ் இருக்கணும், யங் அடல்ட் இருக்காங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரை கவரேஜ் இருக்கணும், எல்டர்லி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை இருக்கணும். இதெல்லாம் ஓவராலாக நம்ம கூட்டி பார்க்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி ஒரு 20-25 லட்சம் ரூபாய் நம்முடைய ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ்னுடைய கவரேஜாக இருக்கணும்னு நான் சொன்னதுக்கான காரணம். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாஸ்டிங் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு நபருக்கு 7 லட்சம் ரூபாய் வரை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். சப்போஸ் அந்த ஒரு வருஷத்தில் நம்ம அடுத்ததாக நம்முடைய குழந்தைகளுக்கோ இல்லாட்டி நமக்கோ ஏதாவது ஒரு இல்னஸ் வந்துச்சுன்னா 3 லட்சம் ரூபாயை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இதை தீர்ப்பதற்கு தான் நிறைய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸில் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. 7 லட்ச ரூபா ஓகே உங்கள் அப்பாவுக்கு செலவாயிருக்கா, அதை அப்படியே ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. எகெயின் அதே வருஷத்தில் யாருக்காவது நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, நீங்கள் மறுபடியும் 10 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கா இல்லையா, அப்படி ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு லிமிட் இருக்கு இல்ல லிமிட்டே இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது சப் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்க்கு 3 லட்சம் ரூபாய் வரை தான் இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும், அந்த நோய்க்கு 5 லட்சம் ரூபாய் வரை தான் கவர் ஆகும், இந்த நோய்களுக்கு மட்டும் தான் 10 லட்சம் ரூபாய் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சப் லிமிட்ஸ் இருக்கா? அப்படி சப் லிமிட்ஸ் இருந்தது என்றால் நீங்க எடுத்திருக்கக்கூடிய இல்ல எடுக்க போற இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்ல எந்தெந்த நோய்க்கு எந்த மாதிரியான சப் லிமிட்ஸ் இருக்கு, சப் லிமிட்ஸ் இல்லாத நிறுவனங்கள்ட்ட இருந்து உங்களால இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா, அந்த இன்சூரன்ஸ் உங்களுடைய பக்கத்து ஹாஸ்பிட்டல்ஸ் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுமா, இதை நீங்கள் செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்ததா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அப்படிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. சிம் கார்டு நம்ம ஆன்லைன் எடுத்தாலும் சரி ஆஃப்லைன் எடுத்தாலும் சரி அதே மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸ். ஒரு பேப்பர் வரப்போகுது, அந்த பேப்பரில் உங்களுக்கான ஒரு ஐடி கார்டு இல்லாட்டி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இது இருக்கும், அதை காணிச்சாலே ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன செஞ்சிருவாங்க, வெரிஃபை பண்ணி எடுத்துக்கொள்வார்கள். உங்களுக்கு அதிகமாக டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் எதெல்லாம் அப்போ உள்ள வராது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கவர் ஆகாத சில விஷயங்களும் இருக்குது. ஒன்று, சில நிறுவனங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 2 வருடங்கள் பிபி இருக்கா சுகர் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு 2 வருஷம் 1 வருஷம் பிறகு தான் இதுக்கான நாங்கள் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி காசை தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கிறத நீங்கள் சொல்லியே ஆகணும். அதுக்கான வெயிட்டிங் பீரியட் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவாக இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குள்ள வராது. அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரிலாம் கவர் ஆக வாய்ப்பு கிடையாது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்ததா இருப்பது நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்மிஷனுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, ஏதாவது ஒரு சர்வீஸுக்கு, இந்த மாதிரி ஃபீலாம் நம்முடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குள்ள வர வாய்ப்பே கிடையாது. அதையும் நீங்கள் 1-2 முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாமளே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சில இன்ஜுரிஸ். அது நமக்கு வேண்டாம், வாழையை பிடிக்கல அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் விழுந்துட்டோம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இதுக்குள்ளே கவர் ஆகாது. அடுத்ததாக இருப்பது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கிறது தான். போதைப் பொருளால் ஏதாவது உங்களுக்கு வருது, ஒரு நோய் வருது இல்லாட்டி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏற்படுகிறது,
பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் செஞ்சாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் தெரிந்து கொள்ள வேண்டியதான் நோ கிளைம் போனஸ். அதாவது இந்த வருஷம் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், யாருக்குமே எந்த விதமான நோயும் வரல, நல்லது, வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய பிரார்த்தனையும். அப்படி வரலன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா நோ கிளைம் போனஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் நீங்கள் அதை ரெனியூ பண்ணும்போது எய்தர் உங்களுடைய ப்ரீமியத்தில் ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது குறையும், அப்படி இல்லைனா உங்களுக்கான கவரேஜ் அப்படிங்கிறது இத்தனை பர்சன்டேஜ். சம் நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா 10% தருவாங்க, இல்லை சில நிறுவனங்கள் 2% தருவாங்க. அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கிற கவரேஜ் அடுத்த வருஷம் 12 லட்ச ரூபாயாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சேம் ப்ரீமியம் மட்டும் கட்டினா போதும், ஏன்னா நீங்கள் தான் கிளைம் பண்ணவே இல்லையே போன வருஷம். ஸோ இந்த ரினியூவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நோ கிளைம் போனஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்ம இதெல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் ஒரு நிறுவனத்திடம் வச்சுருப்பாங்க, அடுத்த வருஷம் வேறொரு நிறுவனம் வந்தோடனே அந்த நிறுவனத்திடம் ஹெல்த் இன்சூரன்ஸை போடுவாங்க. இதில் என்ன பிரச்சனை வந்துடும்னா இந்த நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, யார் இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஃபேமிலிக்கு நம்ம போட்டிருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. க்ரானிக் டிசீஸ் இருக்கக்கூடிய எல்டர்லி, ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள இதுக்குள்ளே சேர்க்கிறது அப்படிங்கிறது, அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு செலவாகக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் லிமிட் அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்கள், அது ஒரு வேளை தேய்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 25 வயசு ஆயிடுச்சு, 26 வயசு ஆயிடுச்சு, நாம் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஒரு அப்பாவாக நம்ம எடுக்கிறோம், ஒரு 50-55 வயசில் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீமியம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ யங் ஏஜில் இருக்கக்கூடிய கிட்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க, அவங்க கூட நம்ம சேர்ந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 20, 25, 28 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களாம் குழந்தைகள் இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களும் ஒரு குடும்பமாக மாறிடுவாங்கல்ல, அந்த நேரம் அவங்களுக்கு தனியாக இந்த மாதிரியான ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருந்தும் மறந்துடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும், இல்லை அதுக்கான ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கும், ஆட்-ஆன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தமிழ் கால்பேக் ஆப்ஷன்லேயே தெரிந்து கொள்வதற்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்கும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய QR கோடும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்ததாக டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போது 2026 அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வேறொரு நாள் பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.